according to the Indian law, செத்து போனவங்களோட blood relation appear ஆகலான்னு இருக்கு. So, மகாலட்சுமியோட கேஸ்ல நான் appear ஆக விரும்புறேன். With your permission, Your Honor, you can proceed. இறந்தோர் உயிர் தெழும் போதும் இவ்வாறே இருக்கும். அழிவுக்குரியதாய் விதைக்கப்படுவது அழியாததாய் உயிர் பெற்று எழுகிறது. மதிப்பற்றதாய் விதைக்கப்படுவது மாண்பிற்குரியதாய் உயிர் பெற்று எழுகிறது. ஐயா, மகாலட்சுமி அம்மா மாதிரியே இருக்காங்க. இது நான்சி, என் 2வது தங்கச்சி. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். மகா, நான்சி வந்திருக்கேன் மகா. பார்க்கணும்னு சொல்லுவியே, உன் சிஸ்டர் நான்சி வந்திருக்கேன். உன்னை பார்க்கணும், உன் கூட பேசணும், பேசி சிரிக்கணும்னு எத்தனை நாள் கனவு கண்டேன் தெரியுமா? எல்லாம் கனவா போச்சு மகா. I miss you lot. மகா, நான் விட மாட்டேன். உன்னை கொன்னவங்களை நான் விட மாட்டேன். தூக்குல தொங்க விடாம நான் இந்தியா விட்டு போக மாட்டேன். Promise, Maha. I promise. ஐயோ, அப்படியே மகாச்சித்தி மாதிரியே இருக்காங்க. பட் வேற ஸ்டைல். அழகா இருக்காங்க. ஏய், ஒரு ஹாய் சொல்லலாமா? ஹாய் ஹாய் ஹாய். ஹாய், நான் அஞ்சலி. தெரியும். அஞ்சலி, பிரியா, சத்யா. இதுல யாரு பிரியா, யாரு சத்யா? நான் பிரியா, நான் சத்யா. குட், லுக்கிங் பிரிட்டி. நீங்க அப்படியே மகாச்சித்தி மாதிரியே இருக்கீங்க. பட் எங்க பியூட்டி. சித்தி, நீங்க எவ்வளவு நாள் இங்க இருப்பீங்க? ப்ளீஸ் கால் மீ நான்சி. சித்தி எல்லாம் வேண்டாம். நீங்க எங்களுக்கு சித்தி தானே. சித்தின்னு கூப்பிட்டாதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இது பாருங்க, we are friends. So please call me Nancy. Just Nancy. Just a minute. ஒரு important call. ஏய், எப்படியாவது உங்களை ஃப்ரெண்ட் ஆக்கி நம்ம லண்டனுக்கு போயிடணும்டே. நல்ல ஐடியா. ஆமா, எப்படியாவது இவங்க கூட போயிடணும். இல்ல நம்மள தனியெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. எனக்கு லண்டன்லாம் வேண்டாமா, வெளிநாடுலாம் பிடிக்காது. இப்ப பொறுத்து. அப்போ சீதாவோட சேர்ந்து ஜெயிலுக்கு போ, ஹாப்பியா இருக்கும். சீதா, மகாவை நீதான் கொன்னுட்டேன்னு நான்சி நினைச்சுக்கிட்டு இருக்கா.
நீ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு நான்சிக்கு தெரியப்படுத்தணும். சொன்னா நம்பிடுவாங்களா மாமா? சீதா, ஒரு முயற்சி பண்ணா தப்பில்ல சீதா. நான் தான் கொலை பண்ணேன்னு பாஸே நம்பி என்ன அரெஸ்ட் பண்ண பிறகு நான்சி எப்படி நம்புவாங்க? எதுக்கு எடுத்தாலும் வெதண்டாவாதமா பேசாத. ஒரு முறை பார்த்து பேசு. பேசினா குறைஞ்சா போயிருவ. அப்பா, என்ன தூக்குல தொங்க விடணும்னு லண்டன்ல இருந்து கிளம்பி வந்திருக்காங்க. நான் கொலை பண்ணலன்னு சொன்னா அப்படியா நீ நல்லவதான்னு சொல்லி டாட்டா காட்டிட்டு போயிடுவாங்களா? என்னப்பா பேசுதிய? நடக்கிறத மட்டும் பேசுங்க. இவ எப்பவுமே இப்படிதான். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. யார் சொல்றதே கேட்க மாட்டா. எல்லாத்துக்கும் வாயாடுவா. சீதா, நான்சி கிட்ட போய் உன்னை கெஞ்ச சொல்லல. ஒரு தடவை மீட் பண்ணி உன்னோட நியாயத்தை சொல்லு. கேட்டா கேட்கட்டும், இல்லைன்னா பாத்துக்கலாம். வணக்கம். கன்சீவா இருக்கியா? கேள்விப்பட்டேன். How many months? 3வது மாசம். 12th week. 3வது மாசத்துக்கு பிறகுதான் உன் வயித்துல இருக்கிற கரு குழந்தையா உருவமா மாற ஆரம்பிக்கும். அப்படியா? உங்களுக்கு குழந்தை இருக்கா? இல்ல, கல்யாணமே பண்ணிக்கல. இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்படியா? ம். நானும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த காலத்துல பொண்ணுங்களால எதையுமே தீர்மானிக்க முடியாது. அந்த அதிகாரம் அவங்களுக்கு ஆண்களால கொடுக்கப்படல. ஐம் so sorry. நீ ஏதோ பேசணும்னு வந்தேன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. உங்களுக்கு சாமினா பிடிக்குமா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. இப்பதான் பிரேயர் பண்ணி முடிச்சேன். எனக்கு அம்மன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு எல்லாமே என் அம்மன் தான். சின்ன வயசுல இருந்தே வெள்ளிக்கிழமை ஆனா அம்மன் கோயிலுக்கு போகாம இருக்கவே மாட்டேன். தசரா வந்தா அம்மன் வேஷம் போட்டு கோயிலுக்கு போவேன். அம்மன்னா எனக்கு உயிர். முத்தார் அம்மன் தான் எங்க குல தெய்வம். அந்த அம்மன் மேல சத்தியமா நான் மகாலட்சுமிய கொலை பண்ணல. மகாலட்சுமிய கொலை பண்ணணுங்கிற வெறி இருந்துச்சு. அது உண்மைதான். மகாலட்சுமிய கொன்னுட்டா இந்த குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அதுவும் உண்மைதான். ஆனா நான் அவங்கள கொலை பண்ணல. அதுதான் உண்மை. அந்த முத்தாரம்ம மேல சத்தியமா நான் கொலை பண்ணல. சீதா, நீ கொலை பண்ணேன்னு நான் சொல்லல. உன்னோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் ராம் IPS அவர்தான் FIR போட்டிருக்காரு. எந்த கேஸுக்கும் அடிப்படை FIR தான். அந்த அடிப்படையில தான் நீ தான் கொலை பண்ணேன்னு நான் நிரூபிக்க முயற்சி பண்றேன். இது பாரு, நீ கொலை பண்ணலைன்னா உனக்கு தண்டனை கிடைக்காது. கொலை பண்ணாத உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்க நான் ஒன்னும் லண்டன்ல இருந்து வரல. நான் கொலைகாரின்னு நிரூபிக்க தானே நீங்க முயற்சி பண்ணுதீங்க. அப்போ நான் தான் கொலை பண்ணிருப்பேன்னு நீங்க நம்புதீங்க. சீதா, என்னமாச்சு? பேசுனியா? என்னாச்சு? ஏன் கோவமா வர? நான்சி ஏதாவது தப்பா சொல்லிட்டாங்களா? மகாலட்சுமி தங்கச்சி தானே அவங்க. எப்படி இருப்பாங்க? அதே அகம்பாவம், அதே திமிரு. மகாலட்சுமி எதுக்கு எடுத்தாலும் துப்பாக்கிய தூக்குவாங்க. ஆனா இந்த அம்மா அமைதியா, கர்ப்பமா இருக்கியா, நல்லா சாப்பிடணும், பழம் சாப்பிடு, ஜூஸ் குடின்னு சொல்லி நீதான் கொலைகாரின்னு சொல்லாம சொல்லுதாக. சீதா, நீ பொறுமையா தானே சொன்ன? பா, நான் ரொம்ப பொறுமையா தான்ப்பா சொன்னேன். நான் தான் கொலைகாரின்னு முடிவா இருக்கிறவங்க கிட்ட என்ன சொல்லி நான் என்னப்பா பண்ண முடியும்? இல்ல, நீ கோவமா பேசியிருப்ப. அம்மா, எதுக்கு எடுத்தாலும் என்னைய திட்டாதியம்மா.
உன்னை திட்டலம்மா, அவங்களுக்கு அது புரியுத மாதிரி சொன்னியான்னு கேட்கும். அப்பா எப்படி சொன்னாலும் அவங்களுக்கு புரியாதுப்பா. அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? சீதா, நீ என்னதான் அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்த? என்னத்த சொல்றது? நான் கொலை பண்ணல, உங்களால என்னைய ஒண்ணும் பண்ண முடியாது, என் குழந்தை கொலை குற்றவாளிக்கு பிறக்காது, நிரபராதி சீதாவுக்கு தான் பிறக்கும்னு சொன்னேன். அதையும் போட்டு பாத்திர வேண்டியதுதான். நான் ரெடியா தான் இருக்கேன். முத்தாரம்மா நியாயத்துக்கு தானே உதவி செய்வா. ஆமா பாஸ், அதத்தான் நானும் சொல்லுதேன். சீதா, நீ எப்படி பேசினாலும் கொலை பண்ணது நீதானே? சீதா, சீதா, ஏ, சீதா என்ன பண்ற? அட போங்க பாஸ், சுத்தி சுத்தி நீங்க அங்கதான் வரிய. முத்தாரம்மன் துணையோட நான் சுத்தமானவதான்னு நிரூபிச்சுட்டு அந்த கட்டில வந்து படுக்குதேன். அது வரைக்கும் வேண்டாம். சீதா, சரி நான் பேச மாட்டேன், வா வந்து கட்டில படு. நான் தூங்கிட்டேன் பாஸ், என் காதுல விழல. என்னாச்சு? ஒண்ணு இல்ல. சொல்லுங்க. அர்ச்சனா, ஆபீஸ் கையாடல் 30 கோடியை கேட்டு மகா மிரட்டினதுனால. மிரட்டினதால? அர்ச்சனா, நான் ஒரு உண்மையை சொல்றேன், நீ என்ன வெறுத்துடக்கூடாது ப்ளீஸ். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னன்னு சொல்லுங்க. பணம் கையாடல் விஷயம் தெரியாம இருக்கணும்னா மகா கதையை முடிச்சிடலான்னு ஒரு ரவுடியை அரேஞ்ச் பண்ணேன். ரவுடியா? மகா இறந்து போனதும் அவன் தான் மகாவை கொண்டான்னு நினைச்சு அவனுக்கு நான் பணம் கொடுத்துட்டேன். பணம் கொடுத்துட்டீங்களா? ஆமா அர்ச்சனா, ஆனா இப்போ மகாவை அவன் கொலை பண்ணலன்னு சொல்றான். சரி பணத்தையாவது திருப்பி கொடுறான்னு கேட்டா அவன் தரமாட்டேங்கிறான். ஏன் இப்படி இருக்கீங்க? ரவுடி கூடலாம் உங்களுக்கு எதுக்கு சகவாசம்? சாரி அர்ச்சனா. இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் என்கிட்ட கேட்க மாட்டீங்களா? மகாவை கொன்னது நானும் கல்பனாவும் தான். கல்பனா கிட்ட நான் தான் சொன்னேன். கல்பனா கூலிக்கு கொலை செய்யறவங்கள வச்சு மகா கதையை முடிச்சிட்டா. சூப்பர் டி, அசத்திட்ட. தேங்க்ஸ் டார்லிங். நீ கிரிமினல் கொலைகாரி. ஐ லவ் யூ. மீ டூ. ஆமா பின்ன எவ்வளவு நாளைக்கு தான் நான் நம்பர் 2வாவே இருக்கிறது? அதான் முடிச்சிட்டேன். சூப்பர். இந்த மாதிரி விஷயத்துல என்ன கன்சல்ட் பண்ணுங்க, தேவையில்லாம எதுவும் பண்ண வேண்டாம், சரியா? அப்பா கொஞ்ச நேரத்துல அப்படி குப்புன்னு வெத்துருச்சு. என்ன? அங்க யாரோ நிக்கிறாங்க. ஐயோ, என்னங்க, டக்குன்னு போய் கதவை திறந்து யாருன்னு பாருங்க. போங்க போங்க. யாரோ இங்க நின்ன மாதிரிதான் இருந்துச்சு. ஆமாங்க, நின்னுட்டு இருந்தாங்க. கண்டிப்பா நம்ம குரல் கேட்டதும் ஓடி இருப்பாங்க. யாரா இருப்பாங்க? நான் போய் பார்த்தேன். வேண்டாம் வேண்டாம், நீங்க உள்ள வாங்க. வாங்க. அர்ச்சனா, கண்டிப்பா யாரோ எல்லாத்தையும் கேட்டாங்க. ஐயோ ஐயோ, யாரா இருக்கும்? தெரியலையே. அந்த செல்வியா தான் இருக்கும். அவதான் தூங்காம எல்லா இடத்துலயும் சுத்துவா. அவளா இருந்தது, அவ கதையை நானே முடிச்சிருவேன். போய் என்னன்னு பாரு அர்ச்சனா. விட்டா ஜெயில களிதான் திங்கணும். விடக்கூடாது. அப்படியா? நடக்குதா? ஏன்னு தெரியலையே. குளிரு. ஆமாமா, ஏசி கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதனாலதான். ஆமா. சீதாவை விட மாட்டல. தண்டனை உறுதி தானே? சீதா தான் கொலை பண்ணான்னு சொன்னா பத்தாது, சட்டத்துக்கு எவிடன்ஸ் வேணும்ல, அததான் தேடிக்கிட்டு இருக்கேன். அப்படியா?
சீதா தானே முடிவாய் போச்சா? நல்லா தேடு தேடு. ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? யா, வெரி ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. கொலைகாரி, ஐ மீன் சீதா, தப்ப முடியாது. அந்த நிழல் இவ இல்ல. ஆமாமா. நாங்க தூங்கட்டுமா? இந்திய டைமுக்கு தூங்கி பழகிருச்சு. கிரைம் பிரான்ச்சா? ஆமா சார். உங்க அப்பா கிட்ட சொல்லு, தேவையில்லாம இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆக வேண்டாம் சொல்லு. நீங்க சரியா இருந்தா அவர் ஏன் பாஸ் தலையிடுறாரு? இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், பேரு ராஜசேகர், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் சார். 1992 பேட்ச், ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் குலசேகரப்பட்டினம். மை ஆர்டர் சார். நாளைக்கே அவரு உங்களுக்கு மேல் அதிகாரியா வந்தா என்னங்க பண்ணுவீங்க? இந்த போலீஸ் வேலையை ரிசைன் பண்ணுதுன்னு சொல்லு. அவர் தான் ஐபிஎஸ் ஆச்சே, அவர் சொன்னா ஜட்ஜே நம்பிடுவாங்கன்ற நினைப்போ என்னவோ. சார், சாருக்கு காஃபி சொல்லட்டுமா சார்? சாரி சார், இவரு உங்க மாமனார் இல்லையா, அதனால தான் சார் கேட்டேன். எதுக்கு இந்த ஸ்டேஷனுக்கு வந்தீங்க? நான் எங்க சார் வந்தேன்? டிரான்ஸ்ஃபர் போட்டாங்க, வந்து தானே சார் ஆகணும். கவர்மெண்ட்டை எதிர்த்துக்க முடியுமா சார்? அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். நான் வந்ததால ஏதாவது பிரச்சனையா சார்? இல்ல. இல்லையே சார், உங்க முகத்தை பார்த்தா ஒரு கேள்வி தெரியுதே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஏதோ ஒரு காரணத்தோட தான் வந்திருக்கீங்க, கரெக்டா? சார், இதுவும் போலீஸ் ஸ்டேஷன் தான். இங்கேயும் என் கடமையை தான் செய்ய போறேன். அதுவும் இல்லாம டிஐஜியே நேரடியா டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் இஷ்யூ பண்ணிருக்காரு சார். அதை நான் மறுக்க முடியுமா? அதை மறுத்தா தப்பாயிராதா சார்? மிஸ்டர் தனபாலன் சார், இவர்கிட்ட ஜாயினிங் லெட்டர் வாங்கிட்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு விடுங்க. ஓகே சார். வாங்க சார். தேங்க்யூ சார். மகாலட்சுமி இருந்தா எனக்கு யானை பலம். ஆனா அது இப்ப போயிடுச்சு, எல்லாமே போச்சு. எல்லாத்தையும் சேர்த்து அழிச்சிட்டா அந்த சீதா. அந்த சீதா பேரை கேட்டாலே கோவத்துல என் உடம்பெல்லாம் எரியுது. அங்க நிப்பாட்டுங்க. வணக்கம் மேடம். எங்க போகணும்? பக்கத்துல தான் மேடம். கெஸ்ட் சேஃபா இருக்காங்களா? சேஃபா இருக்காங்க மேடம். நீங்க முன்னால போங்க, நான் ஃபாலோ பண்றேன். ஓகே மேடம். நான்சி, அவங்க எல்லாம் யாரு? நமக்கு ரொம்ப வேண்டியவங்க தான். ஓ, நான் சொன்னேன்ல ஒரு கெஸ்ட், அவங்க இவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. ஓஹோ, இவங்க கண்ட்ரோல்ல இருக்காங்களா? அப்படின்னா பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சொல்லுங்க, மகாவை எதுக்கு ஷூட் பண்ணீங்க? உங்க 2 பேர்ல யார் ஷூட் பண்ணது? அர்ச்சனா கொலை பண்ணணும்னு சொன்னதுனாலதான் நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா சத்தியமா நான் கொலை பண்ணல. ஏய், என்னடி சொல்ற? கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிதானே என்கிட்ட நீ பணம் கூட வாங்கின? நான் கூலிக்கு கொலை பண்றவங்கள மகாவை கொல்ல பிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே மகாலட்சுமி செத்து போயிட்டான். செத்து போனவள நான் எப்படி கொல்ல முடியும்?
பின்ன எதுக்கு டார்ச்சர் பண்ணி என்கிட்ட பணம் வாங்குன? உனக்கு தேவை மகாலட்சுமி சாகணும் அதானே? அதான் செத்துட்டால, அப்புறம் என்ன? சீட்டிங் பண்றியா? கூட பிறந்தவகிட்டயே சீட்டிங் பண்றியா? பணம் தேவைப்பட்டுச்சு, வாங்கிட்டேன். தட்ஸ் ஆல். பணம் தான் உனக்கு முக்கியமா? அப்போ நான் உனக்கு முக்கியம் இல்லையா? நீயும் எனக்கு முக்கியம் தான், ஆனா அதை விட பணம் முக்கியம். ஆனா உன்னை பத்தி நான் யார்கிட்டயுமே சொல்லல. இல்லனா நீ மகாவை கொல்ல சொன்னத இந்நேரம் சொல்லிருப்பேன்ல. ஏய், உனக்கு அசிங்கமா இல்ல? காசுக்காக இவ்ளோ கேவலமா நடந்துக்கிற? உன்னை விட நான் ஒன்னும் அசிங்கம் இல்ல. நீ அவ்வளவு நல்லவளா? கொலை பண்ண சொன்னது உண்மைதானே? நீ பேசாத, நீ பேசாத. ஏய், நீதான் ஃப்ராடு, நீதான் ஃப்ராடு, நீதாண்டி ஃப்ராடு, நீதான் மோசமான ஃப்ராடு, நீதாண்டி சீட்டிங் ஃப்ராடு. நான் எங்க சீட்டிங் பண்ண? நீ தான் பண்ண, எல்லாத்தையும் நீ தான் பண்ண. கொண்டு போய் நம்ம பாரு, மகா பண்ணி தான் கொலை பண்ண. நீ தான் பண்ண. ஹலோ, எல்லாமே பண்ண சொல்லி ஒன்னாலதான் இதெல்லாம் என்னால. ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். நான்சென்ஸ். மகாவை கொன்னதுல நீ நானு போட்டி போடுறீங்களா? ரெண்டு பேரையும் அடிச்சு பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடு. நீங்க பிளான் பண்ணீங்க, ஆனா நீங்க கொல்லல. அது எனக்கு தெரியும். அர்ச்சனா, நீ கொடுத்த அமௌண்ட் கல்பனா பேங்க் அக்கவுண்ட்ல அப்படியே இருக்கு, யாருக்குமே டிரான்ஸ்பர் ஆகல. உங்களால மகாவை கொல்ல முடியல. சீதா கொலை பண்ணாம விட்டிருந்தா நீங்க கொலை பண்ணிருப்பீங்க, அப்படிதானே? கொலை பண்ண திட்டம் போடுறது கொலைக்கு சமானம் தான். உங்க ரெண்டு பேரையும் தூக்கி உள்ள வைக்கிறது எனக்கு ஒண்ணும் பெரிய வேலை இல்ல. சித்தி வாங்க சித்தி. என்ன இதெல்லாம்? வாங்க சித்தி. விஷ் யூ ஹேப்பி வெட்டிங் அனிவர்சரி அம்மா. ஓ, ஆமால. சித்தி, கல்யாண நாள் அதுமா எங்க சித்தி போனீங்க? வாங்கப்பா. வாங்க சித்தப்பா, போங்க. வாங்க. அப்பா போன கொடுங்க. எதுக்கு? கொடுங்கப்பா. போட்டோ எடுக்கிறேன். எடு. அம்மா சேர்ந்து நில்லுங்க, போட்டோ எடுக்கணும். எடு எடு. சும்மா நிக்கிறீங்க? இப்படியே எடுத்தா நல்லா இருக்குமா? அப்பா, அம்மாவை நல்லா இறுக்கி கட்டி பிடிச்சுக்கோங்க. என்னது? இறுக்கி கட்டி பிடிக்கணுமா? இன்னைக்கு சித்தப்பாக்கும் சித்திக்கும் வெட்டிங் ஆனிவர்சரி, அதான் செலிப்ரேட் பண்றோம். உனக்கும் கேக் இருக்கு, கத்தாத. மகாலட்சுமி செத்து இன்னும் ஒரு மாசம் கூட முடியல, நீங்களாம் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்காக கூடவே சேர்ந்து சாகவா முடியும்? ரொம்ப பாசக்காரி மாதிரி பேசுற. என்னதான் இருந்தாலும் இப்படியா? கோவிலுக்கு போகலாம், இல்ல அநாத ஆசிரமத்துக்கு போய் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து உதவி பண்ணலாம். இப்படி கை தட்டி கொண்டாடுதியலே, இது தப்பா தெரியலையா? நாங்க சந்தோஷமா இருக்க கூடாது, அதானே? மத்தவங்க ஹாப்பியா இருந்தா அவ தாங்க மாட்டா. நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்றேன். அம்மா வாங்க. இருங்க, இன்னும் போட்டோ எடுக்கல. போலாம் இருங்க. அஞ்சலி, பிரியா, உங்களுக்கு எல்லாம் கவலையா இல்லையா? எங்க லண்டன் லாயர் மேடம் செத்தது உங்க அக்கா தானே? நீங்களும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்குதான் வந்தியலா? ஏய், ரொம்ப ஃபீலிங்கா நடிக்காத. எல்லாத்துக்கும் காரணம் நீ. மகாலட்சுமியை போட்டு தள்ளிட்டு இப்ப சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்கியா? கிரிமினல். இந்த டிராமா பண்றது, நாடகம் போடுறது, தெருக்கூத்து போடுறதெல்லாம் உங்க வேலை. எனக்கு அதெல்லாம் தெரியாது. வெட்டு 1 துண்டு 2. வெட்டனியா? ஷூட் பண்ணி தானே மகாவை போட்ட? நான் ஷூட் பண்ணத நீங்க பாத்தியலா?
சும்மா எதையாவது பேசாதீய சொல்லிட்டேன். ஏய், தப்பிச்சிடலாம் நினைக்காத, ஓகே? உனக்கு மரண தண்டனை வாங்கி கொடுக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். தள்ளுங்க. அம்மா அம்மா அண்ணி சாரி அண்ணி, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ற சந்தோஷத்துல நாங்க இதை மறந்துட்டோம். சாரி அண்ணி, நீங்க வாங்க அண்ணி, வாங்க. அர்ச்சனா, ஐ லவ் யூ. ஐயோ, எதுக்கு அங்கிள் இந்த டார்ச்சர்? அவர் பண்ணதுதானே இவரும் பண்ண போறாரு. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும் கேஸ்ல வேற என்ன டெவலப்மெண்ட் வந்துட போகுது? மாப்ள, எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்ல, மிஸ்டர் ரெட்டி சாதாரண ஆள் இல்ல. பல கண்டுபிடிக்க முடியாத கிரைம்ஸ தன்னோட புத்திசாலித்தனத்தால கண்டுபிடிச்சிருக்காரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. வெயிட். மிஸ்டர் ராஜசேகர், இந்த துப்பாக்கியில் ஒரே ஒரு கைரேகை தான் இருக்குது. நீங்கள் அனுப்பிச்ச கைரேகையோட, அதாவது சீதாவோட கைரேகையோட 100% மேட்ச் ஆகுது. இதுல வேற ஏதாவது கைரேகை இருக்கா? இன்னொரு தடவை கொஞ்சம் செக் பண்ண முடியுமா? தப்பா நினைச்சுக்காதீங்க சார், இது மாப்பிள்ளை கேஸ். மிஸ்டர் ராம், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறீங்களா? இந்த பேப்பர் வெயிட் எடுத்து அப்படி வைங்களேன். ஒன்றும் கனமாக இருக்காது, ரொம்ப லேசாக தான் இருக்கும். எடுத்து வைங்க. இப்போ திரும்ப மறுபடியும் அதை எடுத்து இடத்துலயே வைங்க. என்னடா பைத்தியக்காரத்தனமா இருக்கே, ஒரு மென்டல் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டமே, சிக்கிக்கிட்டமேன்னு தோணுதா? என்ன பண்றது, சிக்கிக்கிட்டீங்க, மாட்டின்னு தான் ஆகணும். எடுத்து வைங்க. தேங்க்ஸ். இப்போ ஒரே பொருளை 2 முறை நீங்க எடுத்து வச்சீங்க. அப்போ இதுல என்ன ஆகணும்? உங்களோட கைரேகை 2 முறை இதுல பதிவாயிருக்கணும். இதுல இருந்து என்ன தெரியுது? முதன் முறையா துப்பாக்கியை எடுத்து சுட்ட சீதா 2வது முறை துப்பாக்கியை தொடவே இல்லை. அப்படின்னா வேற யாராவது கைரேகை இருக்கணுமே, எதுவுமே இல்லையே. சரியா சொன்னீங்க. அந்த பாயிண்ட்டுக்கு தான் நானும் இப்ப வரேன். துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணவங்க கைக்கு கிளவுஸ் போட்டிருக்கணும். அதாவது குற்றவாளி கைரேகை தெரியக்கூடாதுன்றதுக்காக கிளவுஸை போட்டுட்டு ஹேண்டில் பண்றது ஒரு விதம். இதுக்கு முன்னாடி இந்த துப்பாக்கியில பதிஞ்சிருந்த கைரேகை அழிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக கையில கிளவுஸை போட்டுட்டு ஹேண்டில் பண்றது 2வது விதம். ஆனா இதுல
ரெண்டாவது விதம் தான் நடந்திருக்கு. இல்ல சார், இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா சொன்னா நல்லா இருக்கும். அவங்களுக்கு 2 நோக்கம் இருக்கணும். ஒன்னு மகாலட்சுமி சாகணும், ரெண்டாவது சீதா ஜெயிலுக்கு போகணும். நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாம் ஓகே தான், ஆனா என்னால முழுசா நம்ப முடியல. ஒன்னு சீதாவோட கைரேகை 2 முறை பதிவாகல, ரெண்டாவது பதிவான சீதாவோட கைரேகை லேசா அங்கங்க டேமேஜ் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் கைக்கு கிளவுஸ போட்டுட்டு லிவரை அழுத்தினதுனால ஏற்பட்ட லாஸ். துப்பாக்கியை நல்லா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க, கைரேகையை பத்தி தெரிஞ்சவங்க ரொம்ப பக்காவா பிளான் பண்ணி துப்பாக்கிய சீதா பிடிக்காத இடத்துல பிடிச்சு கைரேகை அழியாதபடி ஷூட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே தன்னோட கைரேகை தெரியக்கூடாதுன்றதுக்காக கைக்கு க்ளவுஸ் போட்டுட்டு சுட்டாங்கன்னா முன்னாலேயே இருந்த சீதாவோட கைரேகைய சுத்தமா அழிச்சிருப்பாங்க. ஆனா இதுல சீதாவோட கைரேகை அழியவே இல்லை. அதனால நிறைய கஷ்டப்பட்டு ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நான் சந்திச்ச முக்கால்வாசி கேஸ்ல இந்த மாதிரி ஷூட் பண்ணவங்க துணியால கம்ப்ளீட்டா தொடச்சிட்டு தான் விட்டுட்டு போவாங்க. ஆனா இது மாதிரி எதுவுமே பண்ணாம தன்னோட கைரேகை தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கவனமா ஷூட் பண்ணிட்டு அந்த கன்னை அதே இடத்துல வச்சுட்டு போயிருக்காங்களே. எதுக்காகன்னா இந்த கேஸ்ல சீதா அக்யூஸ்டா மாறணும், அத போலீஸ் நம்பணும். இதுதான் அவங்களோட டார்கெட். இதத்தான் இந்த ராம் ஐபிஎஸ் செஞ்சிருக்காரு. இதுல something is wrong. Something wrong. இல்ல சித்தி. Call me Nancy. ஓகே, நீங்க ஒரு லாயரா பாக்குறீங்க. இதுக்கு முன்னால வரைக்கும் நான் ஒரு போலீஸ் ஆபீசரா பார்த்தேன். இப்பதான் ஒரு அனலிஸ்டா நியூட்ரலான ஒரு பார்வையில பாக்குறேன். பொய்ய உண்மையா நிரூபிக்க ராஜசேகர் அங்கிள் ட்ரை பண்ணல. உண்மைய உண்மைன்னு புரிய வைக்க தான் அவர் முயற்சி பண்றாரு. இத என்னால புரிஞ்சுக்க முடியுது. போலீஸ் ஆபீசரா மட்டும் இல்ல, சீதாவோட ஹஸ்பண்டாவும் சொல்றேன். சீதா கொலை பண்ணல. நடந்த கொலைக்கும் சீதாவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நீங்களும் நம்பணும், அதுதான் உண்மை. உன்னோட முட்டாள்தனத்தை நான் நம்பணும், அப்படிதானே? ராம், அடுத்த கோர்ட்ல உன்னோட டியர் வைஃபை யாரு காப்பாத்தணும்னு நினைச்சாலும் இட்ஸ் நாட் பாசிபிள். சீதா ஜெயிலுக்கு போவா. மகாலட்சுமியை மர்டர் பண்ண குற்றவாளி இதுல தப்பிப்பான்னு மட்டும் நினைக்காத. நீ சொல்றத கேட்டுட்டு போறதுக்கு நான் ஒன்னும் லண்டன்ல இருந்து இங்க வரல. சீதா கண்டிப்பா ஜெயிலுக்கு போவா. அதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு தான் நான் இங்க இருந்து போவேன். நான்சி சும்மாவே கோர்ட்ல கலக்குவா, இப்ப கோவமா வேற இருக்கா. என்ன ஆகுமோ? நீயும் உன் பொண்டாட்டியும் நினைச்சப்பெல்லாம் நினைச்ச மாதிரி எல்லாம் பேச முடியாது ராம். நான்சி இருக்கா, லண்டன் லாயர். சீதா தப்பிக்கவே முடியாது. உனக்கு குழந்தை ஜெயில தான் பிறக்க போகுது. மீரா சொல்லுமா. அம்மா ப்ளீஸ் நீங்களே சொல்லுங்கம்மா. என்ன சொல்ல போறீங்க? காதல கூட ஈஸியா சொல்லிடுவாங்க போல இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல இப்படி தயங்குறீங்க, சொல்லுங்க. சீதாக்கு 3 மாசம் ஆச்சுல்ல, மருந்து கொடுக்கணும். ஹாஸ்பிட்டலுக்கு போனா கொடுக்க போறாங்க. இது அந்த மருந்து இல்லம்மா, மாசமா இருக்கிறப்ப குடுக்கற மருந்து. என்ன கொடுப்பாங்க? ஏய் சின்ன பசங்களா, உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? நீங்க போங்க,
காலேஜுக்கு டைம் ஆச்சுல. மருந்து தானே, இவங்களும் தெரிஞ்சுக்கிட்டுமே. இவங்களுக்கும் ஒரு நாள் அந்த மருந்து கொடுத்ததானே ஆகணும். அப்ப கொடுங்க, ஏன் தயங்குறீங்க? அப்படி இல்ல, நல்ல நாள் பார்த்து நேரம் பார்த்து கொடுக்கணும். அப்படியா? எங்களுக்கும் கொடுங்க. ஏய், மகா செத்தத பத்தி யாருக்குமே கவலை இல்ல. எல்லாரும் ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல மகா இல்லையேன்னு நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. அப்படியா சேது? உண்மையிலேயே உங்களுக்கு வருத்தமா இருக்கா? ஏன் ஏன் அப்படி கேக்குறீங்க? மகாவை நாங்க ஒவ்வொரு நிமிஷமும் மிஸ் பண்றோம். இந்த குடும்பத்துல யாரும் வருத்தப்படுற மாதிரியே தெரியலையே. ஜாலியா எல்லாரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. வருத்தம் எங்களுக்கு இல்லாமையா இருக்கும்? உள்ளுக்குள்ள எங்க எல்லாருக்கும் வருத்தம் இருக்கதான் செய்யுது. அதுக்காக எந்த நல்லது கெட்டதும் பேசாம அப்படியே சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? நாங்க தப்பா எதுவும் பேசலையே. பத்திய மருந்து தரத பத்தி தானே பேசிட்டு இருந்தோம். நல்ல நாள் பார்த்து மருந்து கொடுத்துடலாம்ல சம்பந்தி. ஏன் ஏன் இதெல்லாம் எங்கிட்ட போய் கேக்குறீங்க? ஏதாவது ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. ராம், பிறக்க போற வாரிசு நல்லா இருக்கணும். அதுக்காக தான் இந்த மருந்து, சம்பிரதாயம், சடங்கு எல்லாம். ஜூனியர் ஐபிஎஸ் சும்மா துள்ளி குதிச்சுக்கிட்டு வர போறாப்ல. தாங்க முடியாத பெயின்ல அவ துடிக்கணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணுவீங்களா? இதை விட ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைக்காது மேடம். சீதாவை பழி வாங்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன பண்ணணும் சொல்லுங்க. கமிங் வெனஸ்டே அவளுக்கு மருந்து கொடுக்க போறாங்க. அன்னைக்கு மகாலட்சுமி கேஸ் ஹியரிங்க்கு வரணும். ரொம்ப சிம்பிள், பண்ணிரலாம். சீதாவை கோர்ட்டுக்கு வரவிடாம நான் பாத்துக்கிறேன். அத காரணமா காட்டி கோர்ட்ட அவமதிச்சதா சொல்லி கோர்ட் அவளுக்கு கொடுத்த பெயில கேன்சல் பண்ணணும். முடியுமா? இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? லண்டன் லாயர், நல்லதான் யோசிக்கிறீங்க. இந்த கேஸ புதன்கிழமை ஹியரிங் வர வைக்க வேண்டியது என்னோட வேலை. அதுக்கப்புறம் சீதாவை வரவிடாம தடுக்க வேண்டியது உங்க வேலை. அத காரணமா காட்டி பெயில கேன்சல் பண்ண வேண்டியது என்னோட வேலை. டன். என் வேலையை நான் சரியா பண்ணிடுவேன், விடமாட்டேன். என் நெஞ்சுக்குள்ள மேடம் ஒரு நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் மட்டும் விட்டுருவேனா? என் அக்காவை கொன்னவள ஒட்டு மொத்தமா உள்ள அனுப்புறதுக்கு முன்னால கொஞ்ச நாள் ட்ரையல் பார்க்கலாம். அப்புறமா நிரந்தரமா உள்ள வைக்கலாம். ஓகேயா? நான் ரெடி மேடம். The game starts. நடக்க வேண்டியதை நீங்க பாருங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். சொல்ல போனா நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நான் எதுக்காக சொல்றேன்னா, என்னோட கோவத்தை தீக்க நீங்க ஒரு வழி சொல்லிருக்கீங்க. ஓகே மேடம், நான் கிளம்புறேன். ஓகே. பாய். என்னம்மா நடக்குது? அவங்க என்ன பேசியிருப்பாங்க? லண்டன்ல சட்டம் படிச்சவங்களும் இந்தியால சட்டம் படிச்சவங்களும் சேர்ந்து ஏதோ பெருசா பிளான் பண்ணுதாங்க. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். உலக சட்டம் தெரிஞ்சவ, உலக நியாயம் அறிஞ்சவ அந்த முத்தாரம்மா என் கூட இருக்கா.
என்னாச்சு பாஸ்? ஆரஞ்சு தோல் கண்ணுல எதுவும் பட்டுச்சா? ஒண்ணும் இல்ல. சீதா, உண்மையை சொல்லு. நிஜமாவே உனக்கு என் மேல கோவம் இல்லையா? உன்னை கொலகாரியாக்கி யார் செஞ்ச தப்புக்கோ உன்னை கோர்ட் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தி செய்யாத தப்ப ஒத்துக்க சொல்லி டார்ச்சர் பண்ணனே, அப்பவும் என் மேல உனக்கு கோவம் இல்லையா? பொய் சொல்லாத. நான் கோவப்பட மாட்டேன். சொல்லு சீதா. உண்மையை சொல்லட்டுமா பாஸ்? சொல்லு. நீங்க ரொம்ப அப்பாவியா இருக்கிய. எப்படிதான் ஐபிஎஸ் ஆனியான்னு நினைச்சேன் பாஸ். உங்க மேல நான் கோவப்பட்டிருந்தா எனக்குள்ள இருக்கிற அன்பு போயிரும். கோவம் தான் நிரந்தரமாகும். அந்த கோவம் நம்ம 2 பேரையும் பிரிச்சிரும். என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு உண்மை தெரிஞ்சாலும், நான் கொலை பண்ணலன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலும் உங்களுக்குள்ள அந்த குற்ற உணர்ச்சி வந்துரும். உங்களுக்கே உங்க மேல கோபம் வரும். என்ன பார்க்க சங்கடப்பட்டுக்கிட்டு பார்க்காமலே இருப்பிய, இல்ல தப்ப உணர்ந்து என்னைய தேடி வருவிய. அப்படியே தேடி வந்தா கூட என்னால அப்போ ஏத்துக்க முடியுமான்லாம் தெரியல. எந்த மாதிரி மனநிலையில இருப்பேனோ எனக்கு தெரியாது. எப்படி பார்த்தாலும் கோபப்பட்டா தப்பாதான் பாஸ் இருக்கு. அதான் உங்க மேல எனக்கு கோபமே வரல. நான் உங்களை விட்டுற மாட்டேன் பாஸ். தாலி கட்டினது என்னமோ ஒரு முறைதான். ஆனா 7 ஜென்மத்துக்கும் நீங்க தான் எனக்கு புருஷன். ரெண்டாவது ஒரு ஜென்மம் இருந்தா அதுலயும் நீதான் எனக்கு மனைவியா வரணும். சீதா, நீ எனக்கு மனைவி மட்டும் இல்ல, என்ன பெத்த தாய். பாஸ், என்ன பாஸ் நீங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க பாஸ். அப்புறம் எனக்கு அழுக வந்துரும். ராவ் சார், பாலில் குங்குமப்பூ போட்டு கலந்து கொடுங்க. அப்பதான் குழந்தை உங்களை மாதிரி சிகப்பா பிறக்கும். அர்ச்சனா, மகாலட்சுமியோட நகையை எதுக்கு எடுத்த? அண்ணே, நகை எடுத்துட்டா போயிட்டா. அவ எடுத்து பாத்துருக்கா, அது ஒரு தப்பா? என்னமோ என்ன ஒரு திருடி மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேக்குறீங்க. பிளான் பண்ணி என்ன கேவலமா நடத்துறீங்க. இந்த கொலைகாரி சொல்ற பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன அசிங்கப்படுத்துறீங்கல்ல. சித்தி, தேவையில்லாம சீதாவை கொலைகாரின்னு சொல்லாதீங்க. மகாலட்சுமி சித்தியை கொலை பண்ணது சீதா இல்ல. வேற யாரு ராம்? மகாவை கொன்னது வேற யாரு? நீ தானே சொன்ன சீதா தான் கொலை பண்ணான்னு. நீ தானே அரெஸ்ட் பண்ண. நீ தானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போன. கோர்ட்ல நீ தானே அவளை சரண்டர் பண்ண. இப்ப என்னாச்சு ராம்? சீதா கொலை பண்ணலன்னு சொல்ற. அப்ப நீ ஐபிஎஸ் படிச்சது உண்மை இல்லையா? விஷயத்த திசை திருப்ப வேணாம். மகாலட்சுமி நகைய சேது மாமா கிட்ட கூட கேட்காம நீங்க எதுக்கு எடுத்தீங்க? மகாலட்சுமி எனக்கு தங்கச்சி மாதிரி. அவ சாவுக்கு யார் காரணம்? அதையெல்லாம் நான் பேசின அவ்வளவுதான். சித்தி, திரும்ப திரும்ப கொலையை பத்தி பேச வேண்டாம். அம்மா, உங்க நடவடிக்கையே சரியா இல்ல. நீங்க அம்மா மாதிரியே இல்ல. அம்மா மாதிரி இல்லனா என்னடி சொல்ற? எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. ஆனா நீங்க அம்மாவா இல்ல. நான்சி ஆண்டி வந்ததுல இருந்து நீங்க வேற மாதிரி இருக்கீங்கம்மா. நானும் அப்படிதான் நினைச்சேன். மாறிட்டாங்க. செல்வி, நீ சும்மா இருக்கியா? தேவையில்லாம எதுக்கு இதுல நீ சம்மந்தப்படுற? செல்வி அக்காவும் இந்த குடும்பத்துல ஒருத்தவங்க தான்.
மகாலட்சுமி நகைங்களா இதுன்னு எடுத்து பார்த்தேன். அப்படியே கழுத்துல வச்சு கண்ணாடியில பார்த்தேன். ஆனா மக அளவுக்கு எனக்கு பொருத்தமா இல்ல. தேங்க்ஸ் நான்சி. என் மனச புரிஞ்சுக்கிட்டது நீதான். திருடினதா இங்க யாரும் சொல்லலையே, அப்படி சொல்லவும் மாட்டாங்க. ஏன் எடுத்து தான் கேட்டாங்க. சீதா, நீங்களா அத நகையா பாக்குறீங்க, தங்கத்துக்கான மதிப்பை அப்ளை பண்ணி பாக்குறீங்க. இது வெறும் ஜுவல்ஸ் இல்ல சேது, மகாவோட ஞாபகங்கள், மகாவோட கடந்த காலம், மகா உங்க கூட வாழ்ந்த அற்புதமான கால பதிவுகள். எஸ் சித்தி, அதுதான் உண்மை. ராம், ஐம் நான்சி. நான்சி, நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா அர்ச்சனா எடுத்தது தப்புதான். யாரும் பார்க்கலனா போக வேண்டிய இடத்துக்கு போயிருக்கும். ஏய், மரியாதை கெட்டு போகும். இனிமேல ஜொர பேசாம போயிடு. துரை, உன்னை யார் இப்போ கூப்பிட்டது? பேசாம இரு. மாமா, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? ஏய், தூங்கி இருப்பாருடி. போய் கண்டினியூ பண்ணுங்க. ஏய், என்ன சிரிப்பு? இனிமே இந்த ஜுவல்ஸ் கல்பனா கண்ல படக்கூடாது. அப்பா, இதெல்லாம் எடுத்து வைங்க. நோ, இதை இப்படி விடக்கூடாது. இது பொக்கிஷம், விலை இல்லாத பொக்கிஷம். கண்ட மாதிரி எல்லாம் இதை போட்டு வைக்காதீங்க. இது மகாவோட கலெக்ஷன், மகாவோட விருப்பம், மகாவோட சோல். சேது, இத பத்திரமா வீட்டு லாக்கர்ல வைங்க, இல்ல பேங்க் லாக்கர்ல வைங்க. இதுக்கப்புறமும் நீங்க இதை மிஸ் பண்ணா நீங்க மகாவை கேர் பண்ணலன்னு அர்த்தம். தட்ஸ் ஆல். சரியான கிரிமினல். அவ அக்காவோட நகைங்களை நான் எடுக்க கூடாதுன்னு மகா ஞாபகம், மகா வாசம்னு என்னென்னமோ பேசிட்டு போறா. ஃப்ராட். மாமா, லண்டன் சொன்னது சரிதான். இது வெறும் நகை இல்ல, மகாலட்சுமியோட ஆத்மா. உண்மையை சொல்லணும்னா ஒவ்வொரு நகைக்கு பின்னாடியும் எனக்கும் மகாவுக்குமான கதை இருக்கு. மகா ஆசைப்பட்டு கேட்டது, நான் ஆசைப்பட்டு வாங்கினதுன்னு நிறைய ஞாபகங்கள் இருக்கு. ப்ளீஸ், யாரும் இதை எடுக்க வேண்டாம். அது எனக்கும் மகாவுக்குமான ஞாபகங்கள். சீதா, நீயும் ராமும் எடுத்துட்டு போய் லாக்கர்ல வச்சுட்டு சாவியை நீயே வச்சுக்க. பாஸ், வாங்க. வாங்க போலாம். இடியட் மாதிரி நடந்துக்கிற. மகாவோட ஜுவல்ஸ் எல்லாம் திருடிட்டு போகலாம் தான் வந்தியா? திரும்ப திரும்ப திருடின்னு சொல்லாத. அதெல்லாம் அர்ச்சனாவுக்கு சேர வேண்டியது. இப்ப நான் அர்ச்சனா மாதிரி தானே, எடுத்துக்கிட்டா என்ன தப்பு? அர்ச்சனா மாதிரி தான், ஆனா நீ அர்ச்சனா இல்ல. இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த அப்புறம் நீ அர்ச்சனா இல்லைங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிருவா அந்த சீதா. இந்த வாழ்க்கை கூட நல்லாதான் இருக்கு. பெரிய வீடு, சமையலுக்கு ஆளு, கேட்டதெல்லாம் கிடைக்குது. இப்படியே இருந்துடலாமான்னு தோணுது. நீ என்ன சொல்ற? உன்னோட கேரக்டரை நீ மாத்திக்கலனா ஒரு நாள் கூட இங்க இருக்க முடியாது. நான் ஒழுங்கா தான் இருக்கேன். உண்மை தெரிஞ்சது ராமு நான் அடிச்சே கொன்னுடுவான், பாத்துக்கோ. ஒண்ணு பண்ணலாமா? கோர்ட்ல நான் சாட்சி சொல்லணும்ல, நீ சீதாவை ஜெயிக்கணும்ல. உன் மைண்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லு. ஏதோ தப்பு தப்பா யோசிக்கிறேன்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. நீ நிரந்தரமா அர்ச்சனாவா இருக்க முடியாது. சோ மைண்ட். பரவாயில்லையே, நான் என்ன யோசிக்கிறேன்னு பட்டுன்னு கண்டுபிடிக்கிற. நீதான் லண்டன் லாயர் ஆச்சே. நீ என்ன நினைக்கிறேங்கறத யோசிக்க லண்டன்லாம் போக வேண்டிய அவசியமே இல்ல. தேவையில்லாமலாம் ஆசைப்படாத. நான் சாட்சி சொல்லணும்ல, அப்போ அந்த மாதிரி பண்ணிடலாமா? என்ன மாதிரி? கல்பனாவை பத்தி இந்த உலகத்துல யாருக்கும் கவலை இல்ல. எங்க போனான்னு யாரும் தேட போறதும் இல்ல. அதனால அர்ச்சனாவை கொண்டுட்டு அப்புறம் பெர்மனண்டா இங்கே தங்கிடலாம் நினைக்கிறேன். எஸ், அதேதான். கரெக்டா சொல்ற.
நான் கோர்ட்ல சாட்சி சொல்றேன். நீ அர்ச்சனாவை திரும்ப இந்த வீட்டுக்கு வராத மாதிரி பாத்துக்கோ. அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணு. ஆனா அவ இங்க வரக்கூடாது. அர்ச்சனா உன் கூட பிறந்தவன். அதனாலதான் சொல்றேன். அர்ச்சனா ஹாப்பியா வாழ்ந்துட்டா. மீதி இருக்கிற நாட்கள இந்த கல்பனா நான் வாழ்ந்துட்டு போறேன். ரொம்ப கேவலமா நினைக்கிறேன். இவ்ளோ சுயநலமாலாம் இருக்காத. நீ ஜெயிக்கணும். அதுக்காக தானே அர்ச்சனாவுக்கு 2 ரவுடிஸ காவலுக்கு வச்சுட்டு என்ன இங்க கொண்டு வந்த? அது தப்பு இல்லையா? சுயநலம் பத்தியெல்லாம் நீ பேசாத. அந்த தகுதி உனக்கு கிடையாது. Got it? நான் சொல்றது மட்டும் செய். நான் இந்த வீட்ல அர்ச்சனாவா வணக்கம். வாங்க வாங்க உள்ள வாங்க. போமா. என்ன எல்லாரும் கூட்டமா திரண்டு வந்திருக்கீங்க? சீதா மாசமா இருக்கால, 3வது மாசத்துக்கு மருந்து கொடுக்க வந்திருக்காங்க. ஓ, மெடிக்கல் ஷாப்ல போய் கேட்டா மருந்து கொடுக்க போறாங்க. அங்கிள், உங்க ஒய்ஃப் மாசமா இருக்கும்போது மெடிக்கல் ஷாப்ல தான் மருந்து வாங்கி கொடுத்தீங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா சரியா ஞாபகம் இல்ல. எல்லாத்தையும் மறந்துடுங்க. எப்படிதான் புள்ள பெத்தீங்களோ. அம்மா, பாட்டி சொன்ன மருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கீங்கல்ல? ஒண்ணு விடல, மொத்தமா வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்னும் சொல்ல போனா நீ எழுதி கொடுத்த அளவை விட அதிகமா தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். எம்மா, இந்த பொருளை அதிகமா தான் நாங்க வாங்கணும். இத போய் மளிகை கடையில் தான் வாங்கியிருக்கோம். அந்த லிஸ்ட்டை படிச்சப்போ எனக்கு என்னன்னே புரியல அங்கிள். எனக்கும் புரியல மாப்பிள. சீதாவும் அடம் பிடிப்பா. கிறுக்கு பிள்ளை. அவட்ட குடண்டி தெரியாத மாதிரி நடிக்கா. எது எப்படியோ எல்லா மருந்து பொருளும் ஒன்னா கிடைச்சிருச்சுல்ல, அதுவே போதும். சீதா கொடுத்து வச்சவன். மருந்து கொடுக்கறதுக்கு டாக்டர் வந்தாச்சா? டாக்டரா? அதோ அங்க நிக்கிறாங்கல்ல, அவங்க தான் டாக்டர். வாட்? இந்த ஓல்ட் லேடியா? ஆமா. அண்ணே, கண்ணு தெரியாம ஏதாவது போட்டு ஏதாவது ஒண்ணு ஆயிட போகுதுண்ணே. அண்ணா, உங்க வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா? சுபாஷ், நீங்க நல்லதுக்கு சொன்னா கேட்க மாட்டாங்க. நீங்க பேசாம இருங்க. ஓல்ட் லேடி தான், ஆனா டாக்டருக்கும் ஒரு படி மேல. பாட்டி மருந்து கொடுத்தா குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும். காலங்காலமா வழி வழியா வந்த அனுபவம். ஆமா நான்சி அம்மா, தமிழர் வழிமுறைப்படி மருந்து கொடுப்பாங்க. நான்சிமா இல்ல, ஜஸ்ட் நான்சி. சாரி. சரி சரி, நேரமாச்சே, மருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாமா? எல்லாத்தையும் எடுத்து வைங்க. நான் சொல்ல சொல்ல ஒண்ணு ஒண்ணா போடுங்க. சொல்லுங்க பாட்டி. உரல்ல யாரு மருந்து போடுறது? நான் போடுறேன் பாட்டி. அப்படி இல்லம்மா, மாசமா இருக்கிற பொண்ணோட கொழுந்தியாதான் போடணும். அப்ப நான் போடணுமா? நான் எதுக்கு போடணும்? ஃபைனலா ஒன்ஸ் கால் பண்ணுங்க. வழக்கு எண் 1126. சீதா 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 சீதா. சீதா, சாப்பிடுமா. சாப்பிடு. நீதிமன்ற நேரத்தை இதற்கு மேல் வீணடிக்க முடியாது. எனவே வணக்கம் யுவர் ஆனர். அவங்க வந்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் கருணை காட்டுங்க. யுவர் ஆனர், நீதிமன்றத்தை மதிக்காம நேரத்தை வீணடிக்கிறாங்க. கொலை குற்றம் சாட்டப்பட்ட சீதாவிற்கு கொடுக்கப்பட்ட பெயிலை
முதலில் கேன்சல் செய்யும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், பிணை கொடுக்காமல் இருந்திருந்தால் கோர்ட்டார் அவருக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. சரியான நேரத்துல அவங்கள ஜெயில இருந்து அழைச்சிட்டு வந்திருப்பாங்க. போதும்மா, கொஞ்சம் உமட்டுது. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. கொஞ்சம் போதும். ராம், கொஞ்சம் வேகமா போயேன். ஆமா மாப்ள, பெயில கேன்சல் பண்ணிட்டா திரும்ப கிடைக்காது. இந்த நிலைமையில சீதா ஜெயில இருந்தா குழந்தைக்கு நல்லது இல்ல. கொஞ்சம் வேகமா போங்க. யுவர் ஆனர், கோர்ட்டையும் நீதிபதியையும் அவமதிப்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நீதிபதி அவர்கள் உடனடியாக முடிவெடுக்க வேண்டும். யுவர் ஆனர், சீதாவின் வழக்கறிஞர் கேட்டுக்கொண்டதற்காக நீதிபதி அவர்கள் காத்திருந்தது உங்கள் மனிதாபிமானத்தை காட்டுகிறது. ஆமாம் யுவர் ஆனர், உங்கள் மனிதாபிமானத்தை காட்டுகிறது. ஆனால் இதுவே வழக்கமாகிவிடக்கூடாது என்பதை என்னுடைய கவலை. யுவர் ஆனர், பிணை வழங்கியதை உடனடியாக ரத்து செய்யும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், சீதாவின் சின்ன மாமியார் அர்ச்சனாவை விசாரிக்க வேண்டும். அர்ச்சனாவை எதுக்கு விசாரிக்கணும்? அர்ச்சனா, அர்ச்சனா, அர்ச்சனா. அர்ச்சனா, உன்னதான் கூப்பிடுறாங்க. ஆ ஆ ஆ, ஆமா, நான் தான் அர்ச்சனா. நான் தான் அர்ச்சனா. இந்த அம்மா கிட்ட அப்படி என்ன கேட்க போறாங்க? ஒழுங்கா பதில் சொல்லுவாங்களா? இல்லாததையா சொல்ல முடியும், நடந்ததை தான் சொல்ல முடியும். திருமதி அர்ச்சனா சுபாஷ், சம்பவம் நடந்தப்போ நீங்க எங்க இருந்தீங்க? வீட்ல தான் இருந்தேன். ஓகே. மகாலட்சுமியை ஷூட் பண்ணப்போ முதல்ல பார்த்தது உங்க வீட்டு வேலைக்காரி செல்வி தானே? செல்வி இல்ல, முதல்ல பார்த்தது நான் தான். எதுக்கு போய் சொல்லுதிய? நீங்க பார்க்கலன்னு சொன்னீங்க, இப்ப பார்த்தேன்னு சொல்லுதிய. சீதா, குறுக்க பேசி குழப்பம் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். யுவர் ஆனர், நான் பார்க்கும்போது மகா உயிர் போயிடுச்சு. சீதா செல்வி பார்த்த பிறகுதான் நான் பார்த்தேன்னு அர்ச்சனா வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. இப்ப மாத்தி சொல்றாங்க யுவர் ஆனர். மாத்தி சொல்றாங்கன்னு நானும் ஒத்துக்கிறேன். ஆனா ஏன் மாத்தி சொல்றாங்கன்னு அவங்க கிட்டே கேட்கலாம் யுவர் ஆனர். அர்ச்சனா, நீங்க சொல்லுங்க. முதல்ல ஒண்ணும் இப்போ ஒண்ணுமா? ஏன் மாத்தி பேசுறீங்க? உயிருக்கு பயந்துதான் மாத்தி சொன்னேன். உயிருக்கு பயந்தா? ஆமா மேடம். சீதா மகாவை ஷூட் பண்ணத நான் பார்த்தேன். யுவர் ஆனர், அர்ச்சனாவை நான் தான் இன்ட்ராகேஷன் பண்ணினேன். அப்போ வேற மாதிரி சொன்னாங்க. அதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவங்களும் அததான் சொல்றாங்க மிஸ்டர் ராம். உயிருக்கு பயந்து பொய் சொன்னதா சொல்றாங்க. அர்ச்சனா, நீங்க சொல்லுங்க, யார் உங்களுக்கு உயிர் பயம் காட்டி மிரட்டினாங்க? சீதா தான். நடந்த உண்மையெல்லாம் சொன்னா மகாவை ஷூட் பண்ண மாதிரி உன்னையும் ஷூட் பண்ணிடுவேன்னு சீதா என்ன மிரட்டினா. அப்புறம் அவங்களுக்கு யார் இருக்கா? அதான் உயிருக்கு பயந்து நான் அப்படி சொல்லிட்டேன். இப்போ ஏன் சொல்லுதிய? இப்போ உங்களுக்கு அந்த பயம் இல்லையா என்ன? நீதிபதி அம்மா, இவங்க சொல்றதெல்லாம் சுத்த போய். மகாலட்சுமினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவளுக்கு துரோகம் பண்ணிட்டு தான் நினைச்சு எனக்கு தூக்கமே இல்ல. பைத்திய மாதிரி ஆயிட்டேன். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உண்மைய சொல்லிடலான்னு முடிவெடுத்துட்டேன். சீதா மிரட்டினதும் நீங்க பயந்துட்டீங்களா?
அர்ச்சனாவுக்கு கிடைக்க வேண்டிய 25% அந்த ராம் கிடைக்க விடாம பண்ணால, அவனையும் இதுல சிக்க வைக்க வேண்டியதுதான். ராமு என்ன மிரட்டினா. சாரி, ராம் சாரும் என்ன மிரட்டினாரு. எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபால்ஸ். ராம், உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா உங்களை கூப்பிடும் போது இந்த கூண்டுல ஏறி நின்னு சொல்லுங்க. நீதிமன்றத்துக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. மதிய உணவிற்கு பிறகு கோர்ட் தொடரும். கைரேகை வாக்குமூலத்தின் மூலமாகவும் சீதா கொலை செய்யவில்லை என்பது நிரூபணமாகிறது. அம்மா, முத்தாரம்மா. காவல்துறை உண்மையான கொலைகாரர்களை கண்டுபிடிக்க இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. ஆள்மாறாட்டம் செய்து பொய் சாட்சி சொல்ல வந்த கல்பனாவிற்கு 3 மாதம் சிறை தண்டனையும், உருவ ஒற்றுமையை வைத்து நீதிமன்றத்தை ஏமாற்ற நினைத்த திரு சேஷாத்ரி அவர்களை பார் கவுன்சிலிருந்து விலக்க உத்தரவிடுகிறேன். மேலும் சாமர்த்தியமாக வழக்கை கையாண்டு உண்மையை கண்டறிய காரணமான சீதாவை இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது. எனவே இந்த வழக்கிலிருந்து சீதாவை விடுதலை செய்கிறேன். மேடம் கால் பண்றாங்க. சொல்லுங்க மேடம். அர்ச்சனா கிட்ட போன் கொடு. மேடம், நான்சி மேடம் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? அவகிட்ட நான் பேச மாட்டேன். முக்கியமான விஷயமா இருக்க போது பேசுங்க. மேடம் அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. சரி, ஸ்பீக்கர்ல போடு. எஸ் மேடம். அர்ச்சனா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. கல்பனாவை சீதா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா. கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட்ல கல்பனாக்கு 3 மாசம் ஜெயிலுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இவங்க உன்னை விட்டுடுவாங்க. வெளியே கால் டாக்ஸி நிக்குது, அதுல ஏறி நீ வீட்டுக்கு வந்தா. உன்னை யாரு கடத்தினாங்கன்னு கேட்டா கல்பனான்னு சொல்லு. நான் ஏன் அப்படி சொல்லணும்? நீதானே என்ன கடத்தின. நான் தான் கடத்தினேன்னு கூட சொல்லு. ஆனா என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கோ. கேக்குறியா? கேக்குற ஃப்ராடு, சொல்லி தொலை. நீ சொல்லி மகாவை கொல்ல ஏற்பாடு பண்ணதா நீயும் கல்பனாவும் பேசினது என்கிட்ட வீடியோ ஆதாரமா இருக்கு. அத கொடுத்தா என்ன ஆகும்னு யோசிச்சுட்டு நீ தாராளமா சொல்லலாம். புரியுதா? இது பாரு, நீ உண்மையை சொல்லாத வரைக்கும் உனக்கு ஆபத்து இல்ல. அண்டர்ஸ்டாண்ட்? ஐயோ கடவுளே, என்ன நிம்மதியா சாப்பிட விட மாட்டீங்களா? நானே கொலை பசியில இருக்கேன். சரி, சாப்பிட்டதும் விவரமா பேசலாமா? நான் வெயிட் பண்ணட்டுமா? தையல், கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? ஹேய், சாரி. அது பார்த்து பேசு. உங்க மகா இல்ல, அவங்க சாமி ஆயிட்டாங்க. முதல்ல நீங்க போங்க. எப்படி கடத்தினாங்கன்னு சொன்னாதானே ராமண்ண கிட்ட சொல்லி ஆக்ஷன் எடுக்க முடியும். முதல்ல சித்தி சாப்பிடட்டும். தயவு செஞ்சு நீங்க வெளியே போங்க ப்ளீஸ்.
என்ன நிம்மதியா சாப்பிட விட மாட்டீங்களா? நான் கொலை பசியில இருக்கேன். சரி ஓகே, நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. ராம் ஐபிஎஸ் வந்து உங்களை என்கொயரி பண்ணுவாரு. நீங்க நல்லா சாப்பிடுங்க. என்ன கேர்ள்ஸ், எதுவுமே சொல்லாம நிக்கிறீங்க? எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க நிறைய தப்பு பண்ணிருக்கோம். எல்லாமே எங்க மகாச்சித்திக்கு தெரியும். ஆனா எங்களுக்கு ஒண்ணுனா சும்மா புயல் மாதிரி வந்து நிப்பாங்க. நாங்க கூப்பிடுறதுதான் சித்தி. ஆனா அவங்க எங்களுக்கு சித்தி இல்ல, அம்மா. அம்மாவா தான் இருந்திருக்காங்க. எங்களை வளர்த்தது அர்ச்சனா அம்மா இல்ல, மகாசக்தி தான். அவங்க தான் எங்களை வளர்த்தாங்க. உங்களை பார்த்ததும் செத்து போன சித்தி வந்துட்டாங்கன்னு தோணுச்சு. ஆனா சித்தின்னு கூப்பிட்டாலே உங்களுக்கு அப்படி ஒரு கோவம் வரும். சரி, நாங்களும் விட்டுட்டோம். சித்தி உருவத்துல இருக்கிற உங்களை வெறுக்கவும் முடியல, சித்தின்னு கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்கவும் இல்ல. அதனால நீங்க தயவு செஞ்சு போயிருங்க ப்ளீஸ். இதை விட தெளிவா யாராலையும் சொல்ல முடியாது. என்ன ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிற? டிக்கெட் போடணுமா? சுபாஷ் அண்ணே, மேனேஜர் கிட்ட சொல்லி டிக்கெட் போட்டு கொடு. சரிண்ணே, இன்னைக்கே போட சொல்லிடுறேன். பிசினஸ் கிளாஸ்லயே கூட போட்டு கொடுத்துடலாம். இங்க இருந்து போனா போதும். தேங்க்ஸ். நான் டிக்கெட் கூட போட முடியாத அளவுக்கு வறுமையிலாம் ஒண்ணும் இல்ல. நான் லண்டன் சிட்டிசன். ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் இங்க வந்திருக்கேன். கண்டிப்பா ரிட்டர்ன் போயிடுவேன். ஆனா அதுக்கு முன்னால என்ன செய்யணுமோ அதை சீக்கிரமா செய்வேன், செஞ்சு முடிப்பேன். செல்வி, எனக்கு ஒரு காஃபி போடு.